அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரிகோணத்தில் 1, 5, 9ஆம் இடத்தில் குரு பகவான் நின்றால் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு திரிகோணத்தில் நிற்குது அப்படிங்கன்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சித்தர் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் சித்தர்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். போய் தியானம் பண்ணலாம். கம்முன்னு சித்தர் மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு கம்முன்னு அமைதியாக உட்காந்துங்க. மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி யோகம் கிடைக்கும். ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று மௌனமாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9 குரு நின்று திசை நடத்தும் போது அந்த திசை சிறப்பாகவே இருக்கும், நன்மையாகவே நடக்கும். இதனை பின்பற்றி பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.